தற்போது அண்மை செய்தி. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே இறந்தவரின் உடலை எடுத்துச் செல்ல பாதை விட சொன்னவரை திமுக நிர்வாகி தாக்கியிருக்கிறார். அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். மருத்துவமனைக்குள் புகுந்து திமுக நிர்வாகி மிரட்டும் அந்த காட்சியினை நேரலையில் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சரி, அது பார்த்தோம். அக்கா நீங்க பேசிட்டீங்க, கேஸ் கொடுத்தாச்சு, நான் பேசணும். உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. நீ 10 நாள் எனக்கு நீ உயிரோடப்ப நான் உயிரோடப்ப நான் வேற யாருக்கு சவால் விடல, உங்களுக்கு யாரும் பேச கிடையாது. தம்பி சரி தம்பி, ஒரு வெளியே வருவார்ல தம்பி. சும்மா அவனுக்கு சொல்லு, எல்லாம் நீங்க என்னமோ பண்ணுங்க, நான் ஒரு விஷயம் தடுக்காதேன்னு நான் சொல்லிட்டேன் காப்பி. சரி வாமா சுபா வா. சரி நான் வீடியோ எடுத்து. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைகிறார். சிவகுமார், இது குறித்தான விரிவான தகவல். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள அத்திக்குண்ணா பகுதியில் இறந்தவரை அடக்கம் செய்வதற்காக அவரது உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் உடலை எடுத்து சென்ற போது சாலை மற்றும் தெருவிழுக்கு வசதி இல்லை என வேதனை கூறி சென்றுள்ளனர். இதனை அறிந்த ஆத்திரமடைந்த திமுகவை சேர்ந்த நெல்லியாளம் நகராட்சி இளைஞரணி துணை அமைப்பாளரும் உதவி ஒப்பந்ததாரருமான கார்த்திக் அடியாட்களுடன் சென்று இறந்தவரின் உறவினரான இளையராஜா மற்றும் நெடுஞ்செழியன் ஆகியோரை சராமரியாக தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த இளையராஜா அவரது உறவினர் ஆகியோர் ஊடலூர் மற்றும் பந்தலூர் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் திமுக சேர்ந்த நெல்லியாளம் இளைஞரணி துணை அமைப்பாளர் கார்த்திக் மீண்டும் அடியாட்களுடன் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்று வரும் நெடுஞ்செழியனை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் உன்னை 10 நாட்களுக்குள் கொன்று விடுவதாக அரசு மருத்துவமனைக்குள் நுழைந்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இந்த காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட நபர் கோரிக்கை விடுத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.